Hello friends, welcome to Nithish family. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ரெசிபி அப்படின்றது நீங்க காலையில டிஃபனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டுக்கு டின்னராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச்சான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அப்படின்றது ரொட்டி தான் பார்க்க போறோம். ரொட்டி அப்படின்றது கோதுமை மாவும் புரோட்டீன் பவுடர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம சப்பாத்தி மேக் பண்ணலாம். புரோட்டீன் ரிச்சா நம்ம எடுக்கணும் இல்லையா டெய்லி, அதனால நம்ம எடுக்கிற கோதுமை அப்படின்றது கொஞ்சம் நம்ம புரோட்டீன் பவுடரும் சேர்ந்து எடுக்கும்போது வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த பசி அப்படின்றது இருக்குது, அது நல்லா கம்முன்னு இருக்கும். மார்னிங்கும் சரி நைட்டுக்கும் சரி பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். சிம்பிளான வெயிட் லாஸ் புரோட்டீன் ரிச்சான ஒரு ரொட்டியும் அதுக்கப்புறம் காளான் கிரேவியும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அப்படின்ற போது நான் சப்பாத்தி மாவு போட்டுக்கிறேன். இந்த பெரிய கரண்டிக்கு நான் 2 கரண்டி சப்பாத்தி மாவு போடுறேன். 1.5 கரண்டி அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரோட்டீன் பவுடர் இந்த ப்ரோட்டீன் பவுடரை ஏற்கனவே நான் வீட்டில் அரைச்சதான். இது எப்படி செய்யணும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு, கோதுமை, ப்ரோட்டீன் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பூனை வச்சு 3 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரொம்ப கொதிக்கிற தண்ணியை ஊற்ற மாட்டேன், அது மாதிரி ரொம்ப ஆறின தண்ணியும் கிடையாது. ஒரு மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்பையும் ஹார்டாக வேணாம், ரொம்பையும் சாஃப்டாக வேணாம். அப்புறம் சப்பாத்தி பதத்துக்கு ஒரு மீடியம் இதுக்கு பண்ணிங்க கரெக்டாக வரும். எப்போ சப்பாத்தி மாவு செஞ்சாலும் நான் இந்த பொடியும் சேர்த்து போட்டு செய்வேன், கொஞ்சம் நல்லா வரும் சப்பாத்தி. நித்திஷ்க்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும், மூடி போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம காளான் கிரேவிக்கு தேவையான பொருளை கட் பண்ணிடலாம். காளான் கிரேவிக்கு நான் காளானை 4 கட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். குடைமிளகாய், வெயிட் லாஸில் குடைமிளகாய் அதிகமாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி பழத்தில் 95% வாட்டர் கண்டென்ட் இருக்கோ, அதே மாதிரி குடைமிளகாயிலையும் 95% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை சீக்கிரம் செரிமானம் பண்ணுறதுக்கு குடைமிளகாய் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. காளான் கிரேவிக்கு நான் மண்சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் நான். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் அப்படின்றதே 40 கலோரி வந்துடும். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு, 2 ஏலக்காய் போடுறேன், பட்டை, கருவேப்பிலை, குடமிளகாய் போட்டுடலாம். இது வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கல் உப்பு தான், நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு குழம்பு மிளகாய் பொடி போடுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி. தக்காளியும் போட்ட மிளகாய் பொடியும் பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கோங்க. போட்ட தக்காளி நல்லா வதங்கிருச்சு, கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம காளானை போட்டுடலாம். காளான் போட்டனையுமே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா காளானே நல்லா தண்ணி விடும். அதனால் சிம்மில் வச்சே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா 2 பரட்டி விட்டுக்கோங்க. கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி நல்லா அதுவே விட ஆரம்பிச்சிடும் காளான். அதனால் நம்ம சப்பாத்திக்கு இதுக்கெலாம் நல்லா கிரேவி மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். சிம்மில் காளான் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம இந்த பக்கம் அடுத்து சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி மாவு உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம உருட்டலாம். நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவில் பரட்டிக்கோங்க. பருப்பு பொடி இங்கே தானே மேக்ஸிமம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சிம்மில் வச்சே நல்லா தின்னாக ஒல்லியாக, எவ்வளோ ஒல்லியாக சுற்ற முடியுமோ அவ்வளோ ஒல்லியாக சுற்றிக்கோங்க. சப்பாத்தி மாவை நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தோசைக்கல்லில் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் லைட்டாக இதானனையும் இன்னொரு பக்கம் மாற்றிக்கோங்க. சப்பாத்திக்கு புஷ் பண்ணுறதுக்குனே தனியாக நான் துணி மாதிரி வச்சுருப்பேன். ஸோ மெதுவாக இந்த மாதிரி துணி வச்சு ஒத்தி விடுங்க. அது நல்லா பொஃபியாக வரும், 2 லேயராக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை கரண்டி வச்சேவும் இந்த மாதிரி தடவி கொடுக்கலாம் மெதுவாக. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிட்டு சும்மா கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் தடவி வச்சுருவேன். நல்லாயிருக்கும். இது நெய் வெயிட் லாஸில் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம், பட் குக்கிங்காக எடுக்காமல் இந்த மாதிரி ராவாக சப்பாத்தி மேலே ஊற்றி எடுத்துக்கோங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் க்ளோவிங் நல்லாயிருக்கும். இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போயிருதுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கெலாம் டெய்லி 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, நல்லா கண்ணை பொஃபியாக வரும். அடுத்து நான் எல்லா மாவும் சப்பாத்தி போட்டுட்டு காமிக்கிறேன்.
இந்த பக்கம் காளான் கிரேவி பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு, கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். போதும். காளானை ரொம்ப வேக விட்றாதீங்க, ஒரு 10 நிமிஷம் தான், அதோட அவ்வளோதான். இந்த பக்கம் சப்பாத்தி போயிட்டுருக்கிறது. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அளந்து சாப்பிடணும் இல்லையா, வெயிட் லாஸில் 0ல் இருக்குது. சின்ன சப்பாத்தி 2 சப்பாத்தி போட்டால் 48 வருது. சின்ன சப்பாத்தியாக 1 2 3 நான் 4 போட்டிருக்கேன். 105 கிராம் வெயிட் வருது. இதோட கலோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, அதாவது 120லேருந்து 140 கலோரி தான் வரும். ஒவ்வொருத்தர் செய்கிற குக்கிங் மெத்தடு, அதுக்கப்புறம் அந்த ஊற்றுற எண்ணெய் நெய் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் எண்ணெய் ஊற்றாமல் குக் பண்ணுறப்போ எண்ணெயோ நெய்யோ ஊற்றாமல் எடுத்து பாருங்கள், வெயிட் லாஸ் செம்மையாக இருக்கும். ஸோ 100 கிராம் இருக்கிற அளவுக்கு காளான் கிரேவி எடுத்திருக்கேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் டிஃபன் அப்படின்றது இதுதான். நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு 12 மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. ஒரு நேரம் நீங்கள் எடுத்தாலும் நல்லா ஃபில்லிங்காக எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பயங்கர பசியாக இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து பசிக்காது. வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம் கலோரி. அது மாதிரி இந்த பொருட்களை வெயிட்டு பார்த்து தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டு பார்த்து தான் சாப்பிட்ணும். அப்போனா தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு 4 சப்பாத்தியே 100 கிராம் தான் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு 2 சப்பாத்தியே 100 கிராம் வரும். அதனால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க கொஞ்சம் வெயிட்டு பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி இது பண்ணுங்கள். எப்போயுமே ஃபுல் வயிறுக்கு சாப்பிடக்கூடாது. வெயிட் லாஸில் அரை வயிறுக்கு தான் சாப்பிட்ணும். காளான் கிரேவியும் சரி, ப்ரோட்டீன் ரிச்சான சப்பாத்தி ரொட்டியும் சரி, இது ரெண்டும் சேர்க்கும்போது கலோரி எவ்வளோ வரும் அப்படின்னா 250 கலோரி தான் வரும். ரொம்ப லோ கலோரி, பயங்கர ஃபில்லிங்காக ப்ரோட்டீன் ரிச்சான சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.